அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer யூடியூப் சேனல். ஸோ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து நான் வந்து படித்தேன். அதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேட்டிருந்தது, ப்ரோ எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம், இல்லைனா எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அப்ராட் இ-காமர்ஸ் சைட்ஸ்லேருந்து வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஃபாரின் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், அதாவது பேங்கூட், அலிபாபா, இல்லைனா உங்களுக்கு கியர்பெஸ்ட், இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லேருந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம், என்ன வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் முதல்ல வந்து சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அது வந்து ஆல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வந்து வந்துடும். ஓகே, நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ஷாப் பண்ணுறது பார்த்திங்கன்னா அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதையும் தாண்டி இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்குட், கியர்பெஸ்ட், இல்லைனா அலிபாபா அப்படின்ற ஃபாரின் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லேருந்தும் இப்போ வந்து பொருட்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து வாங்கக்கூடாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாரின் வெப்சைட்ஸ்லேயும் நீங்கள் வந்து வாங்கலாம். பட் இதில் நிறையா ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்ன பொருட்கள் வாங்கணும், என்னென்ன பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி ஏன் வந்து வாங்கக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்கள் அதில் வந்து நமக்கு சேலஞ்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபாரின் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ கஸ்டம் சார்ஜஸ்னால் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ இந்தியாவுக்கு வரும்போது அதுக்கு வந்து சில சார்ஜஸ் வந்து போடுவாங்க, அதுதான் வந்து கஸ்டம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கஸ்டம் சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து நீங்கள் யார்கிட்ட பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் தான் இது வந்து மோஸ்ட்லி உங்கள்கிட்ட வந்து டெலிவரி பண்ணுவார் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை. ஸோ அவங்ககிட்ட வந்து எந்த அளவுக்கு கஸ்டம் சார்ஜஸ் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அவங்ககிட்ட பே பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கஸ்டம் சார்ஜஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது சொல்லலாம். சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம், ஃபாரின் வெப்சைட்ஸில் நான் வந்து ஷாப் பண்ணுறேன், என்ன மாதிரி வெப்சைட்ஸ் நான் வந்து வாங்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை கிச்சன் சார்ந்த ஐட்டம்ஸ் வந்து வாங்கிக்கலாம், ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய கஸ்டம் சார்ஜஸும் வந்து இருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் வந்து அதிகமாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃபாரின் வெப்சைட்ஸ் வந்து வாங்குகிறோம் இல்லையா. ஸோ இதன் மூலியமாக நம்ம அங்கேருந்து வரதுக்கே கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 7 டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேக்ஸிமம் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு டெலிவரி வேணும்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின், அதாவது சைனா இந்த மாதிரி இடத்துலேருந்து வரனால உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப நாட்கள் வந்து ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக நாட்கள் வந்து ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல ப்ராடக்ட்டை வந்து பார்த்து வாங்குங்க, ரிவ்யூஸ் வந்து படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்ததுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்னாலும் வந்து ஆர்டர் பண்ணுறேங்க. நான் வந்து சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் அப்ளையன்சஸ், ஹோம் அப்ளையன்சஸ், ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸ், பேக்ஸு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஃபாரின் வெப்சைட்ஸில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கவே வந்து கூடாது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ். ஸோ ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் வெப்சைட்ஸில் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கெலாம் வந்து கிடைக்கும். தயவுசெய்து வந்து ட்ரோன்ஸ் வந்து வாங்கிடாதீங்க. இந்தியன் கஸ்டம்ஸில் கண்டிப்பாக வெளியே அனுப்ப மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு ட்ரோன்ஸை வந்து தரவே மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து நடந்திருக்கா, ட்ரோன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வராமல் இருந்திருக்கா அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ட்ரோன்ஸை பற்றி டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் சேனலில், கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரோன்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஸோ ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து இம்போர்ட் பண்ணாதீங்க. இந்தியாவிலே அது நல்ல ப்ரைஸஸ்க்கே அவைலபிள் இருக்குது. ஃபாரின் வெப்சைட்ஸில் இருந்தால் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபோனுடைய விலை வந்து சப்போஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 10,000 இருக்குது அப்படின்னா இந்தியன் நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது கஸ்டம் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். எந்த ஃபோனுக்கு எவ்வளோ விலை, இல்லை எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுக்கு என்ன கஸ்டம் சார்ஜஸ் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது. ஒரு ஃபோனை வந்து நீங்கள் 10,000 வந்து வாங்கினீங்கன்னா இந்தியனுக்குள்ளே வரும்போது நீங்கள் வாங்கி இந்தியாவுக்குள்ளே வந்து வரும்போது கஸ்டம் சார்ஜஸ் அதுக்கு ஒரு 5,000 இல்லை ஃபோனுக்கு ஈக்குவல் ரேட் 10,000 கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோனை 20,000 கொடுத்து தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த 20,000 வச்சு இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கிடலாம். அதனால் ஃபாரின் வெப்சைட்ஸ்லேருந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், லேப்டாப், ட்ரோன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குறதுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கிடாதீங்க. என்ன இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்ஸில் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் வாங்க, ஃபாரின் வெப்சைட்ஸில் வந்து தயவுசெய்து இம்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த கமெண்ட் வந்து ரொம்பவே ஒரு வேலிட் சூப்பரான கமெண்ட்டாக வந்தது. ஸோ அதுக்குன்னா ஒரு டெடிகேட்டட் வீடியோ தான் அது. கண்டிப்பாக அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் அவர் போல் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.